நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் 7வது அதிகாரம் வசனம் 24. ஜான் சாப்டர் 7 verse 24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களை நோக்கி சொல்றாரு. இந்த வார்த்தைகளை அவர் சொல்வதற்கு முன்பாக சில காரியங்களை குறிப்பாக சொல்லியிருக்கிறாரு. அதை முதலாவதாக பார்க்கலாம். யூதர்களுடைய கூடார பண்டிகையின் நாட்கள்ல ஆண்டவர் அந்தரங்கமா யூதேயாவுக்கு மறுபடியுமாக வருகிறாரு. அப்போ அவரு ஆலயத்துல உபதேசம் பண்ணும் போது அங்கேயும் அவரை குற்றம் படிக்கிற வண்ணமாக அவங்க சில காரியங்களை சொல்றாங்க. முக்கியமா இந்த அதிகாரத்துடைய 15வது வசனத்துல, அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேத ஞானத்தை பார்த்த போது அவங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாச்சு. அப்படியான ஆச்சரியத்தின் போது அவங்க அவரை எப்படியெல்லாம் குற்றப்படுத்தலாங்கிறத வகை தேடி சுற்றி திரியிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஏதாவது ஒரு குற்றத்துல அகப்படுத்தும்படியாக காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஓய்வு நாள் அன்னைக்கு பெதஸ்தா குலத்தருகே இருந்த 38 வருஷமா நடக்க முடியாம இருந்த ஒருத்தருக்கு அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஓய்வு நாள்ல அது எப்படி செய்யலாங்கிற எரிச்சலும் அவர் மேல யூதர்களுக்கு இருந்தது. அதற்காக அவர் சில விஷயங்களை சொல்றாரு. விருத்த சேதனமானது ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டது. மோசேக்கு பின்னாடியும் இந்த விருத்த சேதனம் கை கொள்ளப்பட்டது. அப்போ அவங்க பரிசுத்த நாளையும் ஆசாரிச்சாங்க. ஒருத்தருக்கு விருத்த சேதனம் பரிசுத்த நாள் அன்னைக்கு வரும்போது அவங்க அதை செய்யாம இருக்கிறது இல்ல. அப்படி ஓய்வு நாள் அன்னைக்கு விருத்த சேதனம் செய்யலான்னா ஓய்வு நாள் அன்னைக்கு ஒருத்தருக்கு சுகம் கொடுத்தது தப்பான்னு கேட்கிறாரு. இந்தபடியாக ஞானத்தோடு அவர் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது அது அவர்களுக்கு முரணாக தெரிந்தது. இந்தபடியான ஞானம் வெளிப்படும் போது யூதர்களிடத்திலிருந்து ஒரு அகந்தை வெளிப்படுது. அதாவது அவங்களோட ஈகோ டச் ஆகுது. எப்படி கல்லாதவரா இருக்கிற இவர்கிட்ட இருந்து இப்படியான காரியங்கள் வெளிப்படுதுங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலேயே இவரை குற்றப்படுத்தும்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை தேடி கொண்டே இருக்கிறாங்க. இவரை எந்தபடியாக பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனம் 56வது வசனத்துல பார்த்தோம்னா கூட தெரியும். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி, அப்படியாக நமக்குள்ளார இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன்தான் இவன். அதுவும் கல்லாதவரா இருக்காரு. இவருக்குள்ளிருந்து எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருக்குங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால அவருடைய தோற்றத்தின் அடிப்படையில தீர்ப்பு செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அந்தபடியாக ஒரு நாளும் தீர்ப்பு சொல்லக்கூடாதுங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அநேக நேரங்கள்ல உலகமானது ஒருத்தருடைய தோற்றத்தை வைத்து தீர்ப்பு சொல்லும். தோற்றம்னு சொல்லும் போது அவங்களுடைய வெளி தோற்றமா இருக்கட்டும், அவங்க எந்தபடியான குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்காங்கிறது இருக்கட்டும், இல்ல அவங்கள சார்ந்த ஒரு சில குறைவான மதிப்பீடுகளை வச்சு அவங்கள தீர்ப்பு செய்கிறவர்களாக இருப்பாங்க. அந்தபடியான தீர்ப்பை ஒரு நாளும் செய்யக்கூடாதுங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமா சொல்றாரு. கிறிஸ்துவ மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல எடுத்துட்டோம்னா, பேதுருவும் யோவானும் தைரியமா பேசும்போது இவங்க படிப்பறியாதவர்கள், பேதமையுள்ளவர்கள்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க இல்லையா? அப்படியாக ஆண்டருடைய ஞானம் ஒருத்தருக்கு வெளிப்படும் போதே அவங்க எந்தபடியான காரியங்களை வெளிப்படுத்த முடியுது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய ஞானம் வெளிப்படும் போது அது எவ்வளவு மேன்மையா இருக்கும். அதை யூதர்களால உணர்ந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர், கல்லாதவர். அவரால் எப்படி இப்படியாக யோசிக்க முடியும், இப்படியான காரியங்களை வெளிப்படுத்த முடியுங்கிறத அவங்களால கிரகித்து கொள்ள முடியல.
முடியல. அந்த காரணத்தினாலே அவங்க அவரை குற்றப்படுத்த தேடுறாங்க. இப்படியானவர்களாக ஒரு நாளும் நாம இருந்துடக்கூடாதுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு இல்ல அவங்களுடைய பின்னணியை வச்சு அவங்கள தீர்ப்பு சொல்லக்கூடாது. என்றைக்குமே தேவன் ஒருவருக்கு கொடுக்கிற ஞானத்தை நம்மால அறிந்து கொள்ள முடியாது. தேவன் ஒன்றுமில்லாதவர்களையும் சாதாரணமா பின்தங்கி இருக்கிறவர்களையுமே எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறாரு. உலக ஞானிகள் அல்ல, உலகம் பைத்தியமாய் பார்க்கிறவர்களையே தேவன் பெரிய அளவுல எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்காரு. இப்படியாக இருக்கும்போது நாம தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதவர்களாக இருக்கணுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா தேவன் சொல்றாரு. இந்த உலகத்தின்படி பார்க்கும்போது ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. அப்படியாக வெளித்தோற்றத்தை வச்சு எதையுமே நம்மளால நியாயம் தீர்க்க முடியாது. அதனால்தான் தேவன் அடிக்கடி யாரையும் நம்ம நியாயம் தீர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மனிதர்கள் வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறாங்க. 2 கொரிந்தியர் 10:7 பவுலடியார் சொல்றாரு, வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். அப்படியாக கிறிஸ்துவுக்குரியவர்கள் எப்படியா இருப்பாங்கங்கிறத வெளித்தோட்டத்தை வைத்து கணிக்க முடியாது. ஆண்டவர் வெளித்தோட்டத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயங்களை சோதித்து அறிகிறவர். உள்ளத்தை பார்க்கிற தேவன். அவரே நீதியாய் நியாயம் தீர்ப்பவர். அவர் ஒருவரையும் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கவர் அல்ல. யோவான் 8:15 இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. அந்தபடியாக ஒருவரையும் நியாயம் தீர்க்கிறவராக தேவன் இருக்கிறதில்ல. அவர் என்றைக்கும் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்து நீதியின்படி செய்கிறவரா இருக்கிறாரு. இதை அறிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் யாருடைய தோற்றத்தின்படி நீதி செய்யாதவர்களாக இருக்கணும். ஒருவரையும் குற்றம் பிடிக்காதவர்களாக இருக்கணும். தேவன் யாரை எடுத்து வல்லமையா பயன்படுத்துவாருங்கிறது நமக்கு தெரியாது. நமக்குள்ளார சாதாரணமா இருக்கிற ஒரு மனிதர் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்யலாம். அவர் யாருக்கு எந்த பாதையை நியமித்திருக்கிறாரோ அந்தபடியே அவருடைய சித்தத்தின்படி ஒரு பாத்திரத்தை கனத்திற்காகவும் ஒரு பாத்திரத்தை கனவீனத்திற்காகவும் உபயோகப்படுத்துவாரு. அப்படியா இருக்கும்போது அந்த கனமுள்ள பாத்திரத்தை கனப்படுத்துவதும் கனவீனமான பாத்திரத்தை கனவீனப்படுத்துவதும் நம்முடைய வேலை அல்ல. எல்லாருக்கும் அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்கணும், எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும். இதையே தேவன் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு. அதற்காகவே இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இத உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாம யாரையும் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் இருக்க அவரிடத்திலிருந்து ஞானத்தை கேட்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த பூமியில நீங்க மனுஷகுமாரனா இருந்த போது உங்களையே அநேகர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்து உம்மை தச்சனுடைய குமாரனாகவும் கல்லாதவராக இருக்கிறீங்கிறதையும் பார்த்தாங்க தகப்பனே. அப்படியா இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்களை தவறாக தீர்ப்பு செய்யக்கூடாதுங்கிறத நீங்க இந்த வேத பகுதிகள் மூலமாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. ஒரு நாளும் யாரையும் நாங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதவர்களாக தேவனுடைய நீதி விளங்கும்படியாக நடந்து கொள்ளணும் தகப்பனே. ஆம் ராஜா, நீங்க ஒரு பாத்திரத்தை கனத்திற்காகவும் ஒரு பாத்திரத்தை கனவீனத்திற்காகவும் உபயோகப்படுத்தும் போது நாங்க அதை எந்த விதத்திலையும் தீர்ப்பு செய்யாதவர்களாய் உம்முடைய வழிகளை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. அப்பா, அப்படியான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்தருமாறு உம்மை நோக்கி கேட்கிறோம் தகப்பனே. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.